வணக்கம் நண்பர்களே, காஞ்சர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அரிதான நாணயங்கள் வரிசையில் ரூ. 10 லாலா லஜபதி ராய் அவர்கள் நினைவு நாணயம் அச்சிடப்படுவதற்கான வரலாற்று பின்னணியையும் நோக்கத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. லாலா லஜபதி ராய் அவர்கள் 1865ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மோகாவில் துதிகே என்ற ஊரில் பிறந்தார். இவர் சட்டம் பயின்ற சட்ட மேதை ஆவார். சிறந்த எழுத்தாளர், மக்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டார். ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருப்பதை இவர் விரும்பவில்லை. அடிமைத்தனத்தை அகற்ற எண்ணினார். இவர் தன்னை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். இதனால் இவர் சிறையும் சென்றார். இவரை மக்கள் பஞ்சாப் சிங்கம் என்று அடைமொழியிட்டு அன்பாக அழைத்தார்கள். 1828ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி இவர் இயற்கை எழுதினார். எனவே அரசாங்கம் இவர் பிறந்து 150வது ஆண்டை சிறப்பிக்கும் வகையிலும் நிறைவேற்ற நினைவு நாணயமாக நினைவுகூறும் வகையிலும் இந்த ரூ. 10 நாணயத்தை நினைவு நாணயமாக மக்களின் பொது புழக்கத்திற்கு 2015ஆம் ஆண்டு வெளியிட்டது நண்பர்களே. இந்த நாணயம் பைமெட்டல் என்ற 2 உலோகங்களால் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. உள்வட்டம் காப்பர் நிக்கல் என்ற உலோகத்தாலும் வெளிவட்டம் நிக்கல் பிராஸ் என்ற உலோகத்தாலும் அச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் எடை என்று பார்த்தால் 7.71 கிராம். இதன் சைஸ் 20 mm. இதன் வடிவம் வட்ட வடிவத்தில் பிளைனேஜ். இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும் இதற்கு கீழே சத்தியமே ஜெயந்தி என்று இந்தியிலும் இதற்கு கீழே ரிப்பியா சிம்பிளுடன் 10 என்ற எண்ணும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். பக்கவாட்டில் பாரத் என்று இந்தியிலும் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதன் மறுபுறம் ரிவர்ஸ் சைடு லாலா லஜபதி அவர்களின் மார்பளவு உருவமும் லாலா லஜபதி ராய் உருவத்திற்கு கீழே 1865 2015 என்ற வருடத்திற்கு கீழே மின்ட்டு மார்க்கும் உருவத்தை சுற்றி 150வது வருட 1/5 ஆனிவர்சரி ஆஃப் லாலா லஜபதி ராய் என்று ஆங்கிலத்திலும் இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயம் மொத்தம் 3 நாணய சாலைகளில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது: பம்பாய், கல்கட்டா, ஹைதராபாத். இதன் கேட்டகரி என்று பார்த்தால் பம்பாயில் ஹைதராபாத்தில் அச்சரிக்கப்பட்ட நாணயம் சாதாரண நாணயமாக காமன் கேட்டகரியில் தான் உள்ளது. எனவே இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் 15 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரை தான் உள்ளது நண்பர்கள். இதுவே கல்கட்டாவில் அச்சடிக்கப்பட்ட எந்த நாணய குறியீடும் இருக்காது. நாணயம் அரிதான நாணயமாக உள்ளது, ரேர் காயினாக உள்ளது. கல்கத்தா நாணயச்சாலையில் ரேர் நாணயமாக உள்ளதால் இதன் மதிப்பு என்று பார்த்தால் 200 ரூபாயிலிருந்து யுஎன்சியாக இருந்தால் 800 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. இந்த நாணயத்தின் மேலும் பல சிறப்புகள் உள்ளன. இந்த நாணயம் இப்பொழுது புழக்கத்தில் உள்ள நாணயமே. மேலும் இந்த நாணயத்தில் சிறப்பு அம்சங்கள் என்று பார்த்தால் கல்கத்தா மின்ட்டில் ஓஎம்எஸ் நாணயம் தவறுதலாக எரர் நாணயம் எஃப்எஃப்எஸ் ஸ்டீலில் வெளிவந்து உள்ளது நண்பர்களே. இந்த நாணயம் எரர் நாணயம் கிட்டத்தட்ட மதிப்பு என்று பார்த்தால் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. இந்த ஓஎம்எஸ் நாணயம் எஃப்எஃப்எஸ் ஸ்டீலில் வெளிவந்துள்ளது. மேலும் பம்பாய் மின்ட்டில் லைன் வெரைட்டி வந்துள்ளது. மேலும் கிளாக்வைஸ் எரர்களும் வந்துள்ளன. மேலும் 150 ரூபாய் ப்ரூஃப் செட் நாணயமும் 10 ரூபாயில் யுஎன்சி செட் நாணயங்களும் கல்கத்தா மின்ட்டில் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே நண்பர்களே, இந்த நாணயம் உங்கள் கையில் கிடைத்தால் கண்டிப்பாக சேமிப்பில் வைக்கலாம், தவறவிட வேண்டாம். நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகிறேன். எனவே நண்பர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய, லைக் செய்ய, ஷேர் செய்யும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.